ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடிங் கேஜ் செட்டப். இதில் பார்த்திங்கன்னா பாதாம் மேலே போட்டு வச்சுருக்கேன். கத்தி இது இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு மேல் மட்டும் பிரித்து நேற்று எடுத்து போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டிலாம் இருக்குது, ஃப்ரைஸ் வந்து இருக்குது பாருங்கள். இருக்குது சேஃபாக ப்ரீடிங் கேஜிலேருந்து வெளியே வந்திருக்கு. எத்தனை குட்டி இருக்குன்னு தெரில, நான் இப்போ தான் வந்து பார்த்தேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் இலைக்கீழெல்லாம் இருக்கானு தெரில. முடிஞ்ச வரைக்கும் அது வந்து குட்டி வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் தான். இதை எடுத்து அப்படியே வச்சேன். இது ஃப்ளோட் ஆகுது, கீழே வரைக்கும் போல் ஃப்ளோட் ஆகுது. இப்போ வந்து குட்டிங்கெல்லாம் இப்போ இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு சாயந்தரம் போல் இது பாருங்கள், இது குட்டி 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 அழகாக வெளியே வந்துருச்சுங்க. இவருக்கு வந்து இப்போ ஃபுட்டு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு விட்டு போயிடுவோம். இப்போ நம்ம இனிமேல் வந்து இதிலே வந்து நம்ம அந்த ஃப்ரைஸ் வந்து வளர்க்கலாம். இது எவ்வளோ குட்டி போட்டிருக்கு, இது எவ்வளோ தப்பிச்சதுலான்னு தெரில. பட் ஆனால் வந்து மேல் இதிலே தான் இருக்குது, ஃபீமேல் இதிலே தான் இருக்குது. ஃப்ரைஸ் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்காங்க, இது இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பார்க்கலாமா, தெரியுமான்னு தெரில. ஃப்ரைஸ் எடுத்துனா இப்போ பாதாம் எல்லாம் நகத்தினா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. இதே ரெட் கலர் தொட்டினால் டக்குன்னு கண்ணில் பட மாட்டுது. இங்கே வருதோ ஃப்ரைஸ் சூப்பர் தாங்க. ஈஸி மெத்தடுங்க. ப்ரீடிங் கேஜ் செட்டப் வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வாங்கி ஃப்ளோட் பண்ணி விட்டோம்னா இது நல்லா பெருக்கில் ஹோல்ஸ் இருக்குது, சுற்றி எல்லாமே ஹோல்ஸ் இருக்கனால முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரைஸ்லாம் வெளியே வந்துடும். சூப்பரில். இது என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆல்பினோ மாலி. அதில் ஒரு 3 வச்சுருக்கேன். பேராக இருந்துச்சு, அதுலேருந்து தான் ஒரு ஃபீமேல் எடுத்து இதில் போட்டிருக்கேன்.